ஹாய், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு காட்டன் சாரீக்கு மேட்சாக வந்த ஒரு ரன்னிங் ப்ளவுஸ். அந்த ப்ளவுஸ் ரொம்ப ப்ளைனாக இருந்ததுனால கஸ்டமர் அதில் ஏதாவது நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒய்டன் டிப் நெக் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்ட்ரிப்பு கோல்டு கலரில் ஸ்ட்ரிப் வந்து பேட்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு கீழே வந்து அழகாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த சாரியில் இருக்கிற மாதிரியே நான் ஃப்ளவரை சூஸ் பண்ணி ஃப்ளவருக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சாரியில் என்ன கலர் வருதோ அந்த சேம் கலரே வேணும் அப்படிங்கிறதுக்காக பிங்க் கலர் க்ரீன் கலரு பெயிண்ட்டை வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது சாரியோட கலர் கரெக்டாக கிடச்சிதுங்க. ஸோ இந்த அக்ரிலிக் கலரில் இது ஒரு ப்ளஸ்ஸுங்க. நீங்கள் என்ன கலர் வேணும் அப்படின்னாலுமே நாம் கரெக்டான கலரை சூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் நம்மளுக்கு வேணுங்கிற கலர் அதில் கிடைக்குங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் ட்ரெஸ்ஸில் போட்டால் போகுமா போகாதா நிறைய பேரோட டவுட்டுங்க இது. அது கண்டிப்பாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் போகாதுங்க. ஒன்ஸ் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அது போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஹேண்டை கரெக்டாக ப்ராப்பராக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். இல்லைனா வெட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கேயாவது ஃபிங்கர்ஸ் தெரியாமல் பட்டு வேறு இடத்துலையும் பட்டுருச்சு அப்படின்னா அந்த பட்ட இடத்த நீங்கள் போக வைக்க முடியாதுங்க. ஸோ அது ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பண்ணணும். ஸோ இதில் பீடு ஒர்க்கும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு காட்டில் ஒரு 4 நாய்கள் வந்து நின்றுட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு சிறுத்தை அந்த 4 நாய்களுக்கு பக்கத்துலேயும் வந்து நின்றுச்சான். அப்போ அந்த 4 நாய்களும் ஒரு மாதிரி சிரிச்சுதான். ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் 4 பேரும் இங்கே ஒரு ரன்னிங் ரேஸ் நடத்த போகிறோம். அதில் நீயும் வந்து சேர்ந்துக்கோ. இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், யார் வந்து பலசாலின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 4 நாய்களும் சொன்னதான். அப்போ அந்த சிறுத்தை ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருந்ததான். போட்டியும் ஆரம்பிச்சுதான். இந்த 4 நாயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அதோட அந்த எல்லைக்கோட்டை தொட்டு ஜெயிச்சிருச்சாங்க. திருப்பி ஜெயிச்சு வந்துட்டு இந்த 4 நாயும் அந்த சிறுத்தையை பார்த்து, எங்களை வந்து உன்னால் இந்த ரன்னிங் ரேஸில் வந்து ஜெயிச்சு வர முடியல, நீ எல்லாம் என்ன சிறுத்தை, நீ சிறுத்தையா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிச்சான். அப்போது அங்கே இருந்த ஒரு ஓநாய் வந்து அந்த சிறுத்தையை கேட்டுச்சான், நீ ஏன் அவங்கள ஓடி ஜெயிக்கலை, அவங்க பாரு உன்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓநாய் கேட்டுச்சான். அப்போ அந்த சிறுத்தை சொன்னிச்சான், இந்த 4 நாய்களோடையும் நான் போட்டி போட்டு தான் நான் சிறுத்தைன்னு நிரூபிக்கிறோன்னு அவசியம் இல்லை. உனக்கு நான் சிறுத்தைன்னு நான் உனக்கு தெரியாதா? ஸோ நான் இப்படி போட்டி போட்டு இவங்களுக்கு ஈக்குவலாக போனால் அது எனக்கு தான் அசிங்கம். எந்த இடத்துலையுமே நமக்கு எப்போ தேவையோ, என்ன நீடு இருக்கோ, நமக்கு எப்போ என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுத்தை சொன்னிச்சாங்க. இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. உங்களுக்கு எப்போ என்ன வேணுமோ, எப்போ உங்கள் திறமையை நீங்கள் காட்டணும், பேஷனேட்டாக ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். மற்றவங்க கிட்ட நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. பூவே செம்பூவே உன் வாசம் வரும்.